வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.8 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.9 3/4 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. இந்த ரெண்டு நம்பருக்கும் இந்த ரெண்டு நம்பர் பின்னங்களுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோதுன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு பின்னத்துக்கும் உள்ள இடையில் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடிமானம் சேமாக இருந்தால் தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதனால் நம்ம சமான பின்னம் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் சமான பின்னம் கண்டுபிடிக்கணும். 3/4 சமான பின்னம் 3/4 சமான பின்னம் 3/4 சமான பின்னம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 3/4ஓட இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, அடிமானம் 7, அந்த அடிமானத்தை இதில் பெருக்கணும். 3 × 7 4 × 7 ஈக்குவல் டு 7 21 4 28. ஓகே, 3/4க்கு சமான பின்னம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 2/7க்கு சமான பின்னம் கண்டுபிடிப்போம். 2/7 சமான பின்னம் இதில் ஃபஸ்ட்டு ஒரு பின்னம் இருக்குல்ல, அதில் அடிமானம் என்ன இருக்குது, 4 இருக்குது. அந்த 4 இதோட பெருக்கணும். 2 × 4 டிவைடட் பை 7 × 4 ஈக்குவல் டு 2×8 7×28. இப்போ ரெண்டுத்துலேயும் அடிமானம் சேமாக இருக்கா? இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா பெருசுலேருந்து சின்னதை கழித்தோம்னா நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதில் எது பெரிய நம்பர்னால் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். 21/8 8/28. ஓகே, 21/28 8/28 எது பெருசு? 21/28 தான் பெருசு. அப்போ மைனஸ் குறி இந்த சின்ன நம்பருக்கு தான் நம்ம போட்டுட்டு கழிக்கணும். இதை கழிக்கிறதுக்கு நம்ம இதை சின்ன நம்பராக மாற்றிக்குவோம். எனில் இதை நம்ம சின்ன நம்பரில் எப்படி இருக்கும், எது பெருசுன்னு சொல்கிறோம். 3/4 > 2/7. இப்போ 3/4 தான் பெருசு. ஓகேவா? இப்போ குறி 2/7க்கு மைனஸ் குறி வரும். ஓகே, 3/4 மைனஸ் 2/7 ஈக்குவல் டு இந்த 3/4க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 21/28. 21/28 மைனஸ் 2/7க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 8/28. இப்போ அடிமானம் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ மேலே உள்ளது 21 மைனஸ் 8ன்னு போட்டு அடிமானம் 28ன்னு போட்டுடலாம். 21ல் 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 21ல் 8 போச்சுன்னா 13. 13/28. அவ்வளோதான். இது அல்லதுன்னு போட்டுக்கோங்க. குறுக்கு பெருக்கல் முறை அல்லது அடுத்த மெத்தடில் பார்க்க போகிறோம். குறுக்கு பெருக்கல் முறை. குறுக்கு பெருக்கல் முறையில் நம்ம இப்போ போட போகிறோம். அதை குறுக்கு பெருக்கல் முறை கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. 3/4 மைனஸ் 2/7 ஈக்குவல் டு இந்த 4ஓட 2 பெருக்கணும், 7ஓட 3 பெருக்கணும். 3 × 7 ப்ராக்கெட் மைனஸ் 2 × 4 டிவைடட் பை 4 × 7 ஈக்குவல் டு 3 7 பெருக்கணும்னா 21 மைனஸ் 2 4 பெருக்கணும்னா 8 4 28 ஈக்குவல் டு 21ல் 8 போச்சுன்னா 13. 13/28. 13/28. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்